தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் 18 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸில் நடைபெற்ற லா பிரெனன் ஓட்டப்பந்தயத்தில் 53 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் நடைபெற்ற ஓட்டப்பந்தயங்களில் கடும் வெப்பநிலை காரணமாக பலர் மயக்கம் அடைந்துள்ளனர். சிலர் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் மேற்கு பகுதியில் கடும் வெப்ப அலை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையால் லியோன் நகரத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்ஸ் போதோ நகரத்தில் மே 28 வியாழக்கிழமை வெப்பநிலை 39 பாகை செல்சியஸாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ரென் நகரத்தில் 12 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பிரான்சில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேங்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி இது அப்படி இது அப்படி செவர. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் முழுவதும் தற்பொழுது கடுமையான வெப்ப அலை நிலவி வருகின்றது. இந்த வெப்பநிலை உயர்வு மே மாத இறுதி வரை தொடரும் என மெத்தியோ பிரான்ஸ் எச்சரித்துள்ளது. மிக அதிகமான வெப்பநிலை மே 25 முதல் மே 27 வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஜூன் மாத தொடக்கத்தில் வெப்பநிலை சுமார் 10 பாகை செல்சியஸ் வரை குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெப்ப அலை முன்கூட்டியே ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மற்றும் நீடித்த வெப்பமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் முக்கிய நகரங்களில் மே 25 திங்கட்கிழமை வெப்பநிலை 30 பாகை செல்சியஸை தாண்டியுள்ளது. போதோ 36, நாந்து 35, பிரஸ்ட் 35, பாரிஸ் 34 செல்சியஸாக வெப்பம் நிலவியது. மே 26 செவ்வாய்க்கிழமை போதோ, நாந்து, பூஷ் ஆகிய நகரங்களில் 37 பாகை செல்சியஸாகவும், பாரிஸ், ரென், லியோன்,
பரி ஆகிய இடங்களில் 35-34 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை நிலவும் என அறிவிக்கப்படுகின்றது. போதோ நகரத்தில் 39 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மெட்டியோ பிரான்ஸ் 18 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும் அடங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதிகமாக தண்ணீர் அருந்த வேண்டும். மதிய நேரத்தில் வெயிலில் வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும். வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும். வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் முழுவதும் கடுமையான வெப்ப அலை நிலவுகின்றது. சில நகரங்களில் 39 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் உயர வாய்ப்பு உள்ளது. மேலும் பல பகுதிகளில் எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலை மே மாதத்தில் மிகவும் அபூர்வமான ஒன்றாக கருதப்படுகின்றது. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையால் பாரிஸில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. வெப்பத்தின் தாக்கத்தால் பாரிஸ் நகரத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மேசோன் ஆல்ஃபோ பகுதியில் 10 பேர் கடுமையான உடல் நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மொந்தோ நகரத்தில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிரான்ஸ் முழுவதிலும் நடைபெற்ற ஓட்ட பந்தயங்களில் பலர் மயக்கம் அடைந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. மே 24 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற நிகழ்வுகளில் பல ஓட்டப்பந்தய வீரர்கள் வெவ்வேறு இடங்களில் மயக்கமடைந்தார்கள். பாரிஸ் நகரின் 20வது மாவட்டத்தில் நடைபெற்ற லா பிரனன் என்ற ஓட்டப்பந்தயத்தில் 53 வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் முழுவதும் நடைபெற்ற ஓட்டப்பந்தயங்களில் கடும் வெப்பநிலை காரணமாக பலர் மயக்கம் அடைந்துள்ளனர். சிலர் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாரிஸ் நகரத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது. பாரிஸ் நகரின் 20வது மாவட்டத்தில் நடைபெற்ற 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழந்ததை நகர மேயர் எமானுவேல் கிரேகுவா கவலையுடன் அறிவித்திருக்கிறார். இது ஒரு கொண்டாட்ட தருணமாக இருக்க வேண்டியது, ஆனால் இப்பொழுது அது ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என பாரிஸ் நகர மேயர் எமானுவேல் கிரேகுவா தெரிவித்திருக்கிறார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஓட்டப்பந்தய பங்கேற்பாளர் தீயணைப்பு படையினர் வந்து சேர்ந்த பொழுது இதய சுவாச செயலிழப்பு நிலையில் இருந்திருக்கிறார். அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக பாரிஸ் தீயணைப்பு படையினர் உறுதி செய்துள்ளனர். இந்த லா பிரனன் ஓட்டப்பந்தயத்தின் 11வது பகுதியில் குழந்தைகள் போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்வுகளுக்கு மொத்தம் 1650 பேர் பதிவு செய்திருந்தனர். இதில் 10 கிலோமீட்டர் பெரியோருக்கான ஓட்டமும் நடைபெற்றது. பாரிஸ் தென்கிழக்கு பகுதி மேசோன் ஆல்ஃபோ நகரில் நடைபெற்ற நிகழ்வில் 10 போட்டியாளர்கள் கடுமையான உடல் நல கோளாறுகளுக்கு உள்ளானார்கள். ஆனால் உயிருக்கு உடனடி ஆபத்து எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. 6 பேர் லேசான மயக்க நிலையை அடைந்தார்கள். தீயணைப்பு படையினரின் வேண்டுகோளின் பேரில் ஓட்ட பந்தய போட்டிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. ஆல்ப்ஸ் மரித்தீம் மொந்தோ நகரில் பலர் மயக்கமடைந்தமை பதிவாகியுள்ளது. கடற்கரை ஓரத்தில் நடைபெற்ற 10 கிலோமீட்டர் ஓட்டத்தின் போதே இது நிகழ்ந்திருப்பதாகவும் 3 பேர் கடுமையான நிலைக்கு சென்றதை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ ஆகும்? கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ்.
€1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் மேற்கு பகுதியில் கடும் வெப்ப அலை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ஃப்ரான்ஸ் மே 25 திங்கட்கிழமை இந்த செம்மஞ்சள் எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை பிரான்ஸ் நாட்டின் பினிஸ்தேர் முதல் மயன் வரை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடும் வெப்ப அலை தொடர்ந்து நீடிக்கிறது. மேற்கு பிரான்சின் 8 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அளவுக்கு விரைவாக வருடத்தின் ஆரம்பத்திலேயே வெப்ப அலை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் மிக குறுகிய காலத்திலேயே கடும் வெப்ப அலை ஏற்பட்டுள்ளதால் மெத்தியோ ஃப்ரான்ஸ் வரலாற்றிலேயே முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் செம்மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையால் லியோன் நகரத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லியோன் நகரில் மே 24 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இராக்ஸ் விளையாட்டு போட்டியில் பங்கேற்ற 28 வயது பெண் ஒருவர் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ஃப்ரான்ஸ் பிரான்சின் மேற்கு பகுதியில் உள்ள 8 மாவட்டங்களை வெப்ப அலை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைத்துள்ளது. பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் நாட்டில் உள்ள பிரிஃபெக்ட்களுக்கு உத்தியோகபூர்வ சுற்று நிருபம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறு அந்த சுற்று நிருபத்தில் பிரிஃபெக்ட்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு பிரான்சின் பினிஸ்தேர், மோன்ஸ், இல்லேவலன், மயன், லுவார், லுவார் அட்லாண்டிக், பொந்தே ஆகிய 8 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் உட்பட ஐரோப்பாவின் சில பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடர்கிறது. இதனால் பொது நிகழ்வுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் விளையாட்டு நிகழ்வுகளில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமை கவலை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் போதோ நகரத்தில் மே 28 வியாழக்கிழமை வெப்பநிலை 39 பாகை செல்சியஸாக இருக்கும் என அறிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் வெளியிட்ட தகவலில் பிரான்ஸ் நாட்டை சூழ்ந்துள்ள இந்த கடும் வெப்ப அலை இன்னும் முடிவடையவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெப்ப அலையானது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதும் சரியாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த வெப்ப அலை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெப்ப அலை அதிகரிப்பு இந்த வாரத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திங்கள் 25 மே முதல் புதன் 27 மே வரை அதிகபட்ச வெப்பம் பதிவாகும் என அறிவுறுத்தப்படுகின்றது. பிரான்ஸ் முழுவதும் தற்பொழுது கடும் வெப்ப அலை நிலவுகின்றது. ஆனால் அடுத்த வாரத்தில் வெப்பம் கணிசமாக குறையும். குறிப்பாக சுமார் 10 பாகை செல்சியஸ் வரை குறையும் என வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் ரென் நகரத்தில் 12 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பிரான்சில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விலன் ஆற்றங்கரையில் 12 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது கழுத்தை சுற்றி நனைந்த குளியல் துணி மிகவும் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்ததாக BFM TV அறிவித்துள்ளது. மாலை 4:40 அளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. 10 நிமிடங்களில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் குழந்தைக்கு இதய மசாஜ் செய்து உயிர் காப்பாற்ற முயன்று கொண்டிருந்தனர். ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததால் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு அடுத்த நாளான திங்கட்கிழமை 16 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறாரை கொலை செய்தல் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைதாகி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு முன்னர் ஆற்றங்கரை அருகில் குழந்தையின் அச்சமூட்டும் அலறல் சத்தம் கேட்டதாக ஒரு மீனவர் அவசர சேவையை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த தகவலின் அடிப்படையில் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்றன. தற்பொழுது உடற்கூறு பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. சிறுவனின் மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது அதன் மூலம் உறுதிப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.
தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.